நாஞ்சில் என்னன்னா, நாஞ்சிலோட தங்கச்சியோட வளைகாப்பு நடந்துட்டு இருக்கு. அப்பதான் வந்து மரியாவோட அம்மா எனக்கு ஃபோன் அடிச்சாங்க. மரியா அவங்க அம்மா உனக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப தெரியும். ஃப்ரெண்ட். ஆமா. அவங்க ரொம்ப எனக்கு ஆனா பழக்கம். வைஷுக்கு கிடையாது. வைஷு கிடையாது. எனக்கு வைஷு பழக்கம். உனக்கு தான் பழக்கம், எனக்கு பழக்கம். வைஷுக்கு பழக்கம் கிடையாது. ஒரு 15 வருஷமா எனக்கு அவங்கள தெரியும். அப்ப எதேர்ச்சியா ஒரு நாள் கால் பண்ணாங்க. எங்க பாலா இருக்கேன்னு, உன்னை பார்க்கணும்னாங்க. நான் சொன்னேன், நாஞ்சில் தங்கச்சியோட வளைகாப்புல தான் இருக்கேன். நீங்க வாங்கக்கான்னு சொல்லிட்டு லொகேஷன் அனுப்பிச்சேன். வந்தாங்க. வரும்போதே மரியாவையும் கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்தப்ப தான் இவன் கேட்டான். இவங்க யாருன்னு கேட்டான். நான் இந்த மாரி இவங்க இந்த மாரிலாம் சொன்னேன். சின்ன திரையில மெம்பர் ரொம்ப பழக்கம். இது அவங்க டாட்டர்னோன்னா சொன்னான். அக்கா எனக்கு அந்த பொண்ண புடிச்சிருக்குக்கா. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கா. நீ பேசுக்கான்னு சொன்னான். அன்னைக்கே பேசினேன். சரி கிளம்புன அன்னைக்கே ஈவினிங்கா அந்த அக்காக்கு ஃபோன் பண்ணி இப்படி நாஞ்சில் கேட்குறான். ஸோ என்னக்கா பண்ணலான்னு. ஐய்யய்யோ! நான் நடிகர்களுக்கெல்லாம் பொண்ணு குடுக்கவே மாட்டேன். அது எனக்கு செட்டே ஆகாது அப்படின்ட்டாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வரைக்கும் இது பிரச்சனை ஓடிட்டே இருந்தது. அப்புறம் கிறிஸ்டினுக்கு மாற சொன்னாங்க. அப்புறம் இல்ல அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவன பிடிக்கலன்னாங்க. அப்புறம் அவங்க வேற ஒரு பொண்ண பார்த்தாங்க. இவன் மரியா இல்லாம வேற பொண்ண பார்த்தாங்க. அது பிடிக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் கேப் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா என்ன கூப்பிடுறான். "அக்கா வாக்கா பொண்ணு பார்க்க போலான்னு." எங்க? மரியா வீட்டுக்கு. மரியா வீட்டுக்கா? ஆமாக்கா ஓகே பண்ணிட்டாங்க என்ன. அவங்க வீட்ல எல்லாம் பேசிட்டாங்க. வாங்கக்கான்னு சொல்லி கூட்டிட்டு போனான். ஸோ இப்ப இதுல என்ன காரணம்னா, நான் வந்து இன்டர்வியூ குடுத்தது, நெறைய விஷயம் அவங்களுக்கு நான் வந்து இவன பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது. நான் அப்ப சொன்னேன், "இவன் நல்ல பையன். தாயில்லா பையன். தம்பி, தங்கச்சியவே வந்து நல்லா படிக்க வச்சு பாத்துக்கிறான்னா, ஆமா. கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான்னா, அப்ப உங்க பொண்ண எப்படி பார்த்துப்பான்? குழந்தை மாரி பார்த்துப்பான்க்கா. நீங்க தைரியமா கல்யாணம் பண்ணி வைங்க. அதுக்கு நான் கேரண்டின்னு" சொல்லி நான் நெறைய பேசியிருக்கேன். அந்த டைம் வைஷுவும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கா. ஃபோன்ல சொல்லியிருக்கா. மம்மி அவங்களையும் மம்மின்னு தான் கூப்பிடுவோம். மம்மி இந்த மாரி நல்ல டைப் மம்மி நாஞ்சிலு. நீங்க பொண்ணு குடுங்க. நல்லா இருப்பாங்க லைஃப்ல. நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணுச்சு. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். பட் மூல காரணம் நானு.